ஹலோ, சொல்லு ஸ்வேதா. இப்போ என்ன உங்க அண்ணன் வருவாரு, அவர் எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ணணும். இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதானே? அவரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அவர்கிட்ட பேசிட்டு நானே உனக்கு கூப்பிடுறேன். ஓகே, பாய். ஏய், மறக்காம ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிடு. வாட்ஸ்அப். ஓகே, பாய். சக்தி, சதீஷ், ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு நிறைய மீட்டிங் இருக்கு. என் தங்கச்சி சொன்னால்தான் உன்னை மீட் பண்றேன். ஆக்சுவலாக நானும் கொஞ்சம் பிஸி தான் சார். ஏதோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னான் தான் உங்களை பார்க்க வந்தேன். ஏன்டா உலகத்துல இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் என் தங்கச்சி லவ் பண்ணணுமா? அதே நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணா, உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு தான் நீங்கள் அண்ணன் ஆகணுமா? ஸ்மார்ட்டா பேசுற. பொண்ணுங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரியுமா? அவங்க உன்ன மாதிரி பசங்கள தான் அட்ராக்ட் ஆவாங்க. டேலண்ட் இங்க மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. என் சிஸ்டர் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவகிட்ட உன்னை பத்தி வேற எதுவும் கேட்கல. ஏன்னா அவ ஒன்னும் இல்லாத விஷயத்த கூட எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவா. நீ வேஸ்ட் தான் எனக்கு தெரியும். கரெக்ட் தானே? தப்பா தான் சொல்லிட்டேனா? சரி, கமிங் டு த பாயிண்ட். சார், ஆர்டர் பண்ணிடலாம் சார். சார் யுவர் ஆர்டர் ப்ளீஸ். அண்ணா, 100 ரூபாயில் ஏதாவது நல்ல டிஷ் இருந்தா தாங்கண்ணா. சார் 100 ரூபாய்க்கு வேணுமா இல்லை நல்ல டிஷ் வேணுமா? ஏதாவது பார்த்தாண்ணா. ஓகே சார். சொல்லுங்க சார், ஏதோ கேட்க வந்தீங்கல்ல. எங்க ஒர்க் பண்ற? நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் குவாலிட்டி ஜாப்ல இருக்கேன் சார். ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க சார், பொண்ணே தர போறீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? சேலரி எவ்வளவு டிராப் பண்ணுவ? சேலரி நல்ல சேலரி தான் சார். அதான் எவ்வளோ? ஒரு 6ல இருந்து 6.5 வரும் சார். அது என்ன பஸ்ஸா அங்க இருந்து இங்க வரைக்கும் வர்றதுக்கு? கரெக்டா சொல்லு. 6 6 6 சார். சரியா கேட்கல. 6 சார், 6. 6. என் சிஸ்டருக்கு எவ்வளவு தெரியுமா? 25. அவ சேலரியில 1/4 கூட இல்ல உண்டு. அதனால தான் சார் வேலையை விட்டேன். வேலையை விட்டுட்டியா? இப்ப என்ன பண்ற? வீட்டில் வெட்டியா தான் சார் இருக்கேன். வீட்டுல வெட்டியா? சோ பேத்தட்டிக். நீங்க தானே சார் சொன்னீங்க உங்க சிஸ்டர் 25 வாங்குறாங்கன்னு. நான் வேற வேலைக்கு போனோமா என்ன? சோ கடைசி வரைக்கும் அவ சேலரியிலே சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன், அப்படிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஒரு போக்கில் எதுனா கிடைச்சா அப்படியே பார்த்துன்னு போக வேண்டியதுதான். சரி, என்ன கோர்ஸ் முடிச்சான்னு சொன்ன? மெக்கு சார். மெக்கு? அது ரொம்ப டஃப் ஆச்சு, அது எப்படி சூஸ் பண்ண? அதாவது சார், சின்ன வயசுல இருந்தே இந்த பைக்ஸ் கார்ஸ் அது மாதிரிலாம் கொஞ்சம் கிரேஸ் அதிகம் சார். ஸோ எப்படியாச்சும் ஒரு பைக் டிசைன் பண்ணணும்னு ஒரு ஆசை சார். ஹலோ ஹலோ. பின்ன என்ன சார், எல்லாம் சினிமா தான். முன்னாலே மாதவன்ல இருந்து விடிவி சிம்பு வரைக்கும் எல்லாருமே மெக்கானிக்கல் தான். அதனால தான் நானும் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணேன். ஆனா கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சா மட்டும் இல்ல, இன்ஜினியரிங்ல எந்த ஃபீல்டு எடுத்து முடிச்சாலும் வேலை இல்லாம வீட்டுல வெட்டியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்படி வீட்டுல வெட்டியா இருக்கே, என்ன பண்றதா ஐடியா? சார், நீங்க வெட்டியா இருந்ததில்லன்னு நினைக்கிறேன். நீங்க ரொம்ப பிஸியோ. கோர்ஸ் உங்க அளவுக்கு உங்க தங்கச்சி பிஸி இல்ல சார். ஏன்னா அவ்வளவுதான் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா. வாட்? அவ ப்ரப்போஸ் பண்ணாளா? சார், நாங்க கல்ச்சுரல்ஸ்க்காக ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் அவங்க தங்கச்சி ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அண்ட் அவ வந்து ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும், அதுக்கு முன்னாடியில இருந்தே அவனை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த சேட்டிங், டேட்டிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம். எக்ஸட்ரா எக்ஸட்ராவா? எக்ஸெட்ரா எக்ஸெட்ரானா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா தான். எங்க உனக்கு பிடிச்சிருமோன்னு ஒரு பயத்துல தான் இங்க வந்தேன். ஆனா அதுக்கு சான்ஸே இல்ல. இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் ஆனது கூட பரவாயில்ல, இனி ஒரு செகண்ட் கூட நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. சரி, நீ என்ன பண்ற? நீ என் தங்கச்சி கால் பண்ணி, நான் உனக்கு செட் ஆக மாட்டேன், உங்க வீட்லயே நல்ல மாப்பிள்ளையா பாப்பாங்க, அவனே கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுன்னு சொல்லிடு. சரியா? செம்ம டைமிங் சார். உங்க சிஸ்டர் தான் ஃபோன் பண்றா, நீங்களே சொல்லிடுங்க. சொல்லு ஸ்வேதா. நான் ஸ்வேதா இல்லடா, கீர்த்தி பேசுறேன். நீயா? ஹே, நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு. சரி சொல்லு. சதீஷ், நம்ம லவ் மேட்ரு வீட்டில் சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு. அதான் என் தம்பிக்கிட்ட சொன்னேன். எங்க அவனை மீட் பண்றதுக்கு நீ நோ சொல்லுவேன்னு தான் அவன் இந்த மாதிரி வந்து அவனை மீட் பண்ணியிருக்கான். ஏய், எப்படியாவது அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறா, இல்லைன்னா அவ்வளோதான். சரி சரி, நான் பாத்துக்கிறேன், கவலைப்பட. ஏன்டா உலகத்துல இவ்வளவு தம்பிங்க இருந்தும் நான் லவ் பண்ற பொண்ணு தான் தம்பி ஆகணுமா? எப்படி அதெல்லாம்? ஹலோ,
சொல்லுக்கா. இப்பதான் அவர்கிட்ட பேசினேன். ஃபர்ஸ்ட் நீ யாரு, உன்னை நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கப்புறம் அவரே சரி 3 மணிக்கா எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, 4 மணிக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட பேசிட்டு நானே உனக்கு கூப்பிடுறேன். சரிக்கா, மறக்காம ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிடு. ஏய், மறக்காம ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிடு. யா வாட்ஸ்அப். ஓகே, பாய். கடவுள் இருக்காம்பா. செஞ்சிட்டீங்களா? மொத்தமா செஞ்சிட்டீங்கடா. கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே சார். இல்ல உங்க தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ள பாக்கிறதுக்கு நீங்க ரெடினா எங்க அக்காவுக்கும் நல்ல மாப்பிள்ள பாக்கிறதுக்கு நானும் ரெடி தான் சார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார், பாய். ஹலோ ஸ்வேதா, அவனை மீட் பண்ணிட்டேமா. சச் a நைஸ் guy. உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று, ஜாப் தான் இல்லை, பார்த்துக்கலாம். அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறது என் பொறுப்பு. ஓகேவா? கண்ணாடியை மறந்துட்டேன் சார். இருந்தாலும் நல்லாவே சமாளிக்கிறீங்க. பாய் சார்.